Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Managing a lot of things with lot of love, of course. எப்படி இருக்கு இதை பாக்குறதுக்கு? சில சமயம் சந்தோஷமா இருக்கும், சில சமயம் இரிட்டேட்டா இருக்கும். அப்படியா? ஏன்னா as a wife-ஆ நான் எப்பவும் அங்கே இருக்கிறாரு. எப்படி அவங்களுக்கு சாருக்கு ஓகே சொன்னீங்க? தலையாச்சிச்சு. எப்படி சொன்னீங்க? இப்படி சொன்னேன். சொன்னா என்னங்க நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வீட்டுல வந்து எல்லாரும் எங்க அத்தை எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும் போது சொன்னாங்க. எல்லாருக்கும் பிடிச்சது என்னன்னா அவர் தமிழ் பேசுற விஷயம். அப்போ பதில் அவங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. இந்த மனுஷன் தமிழ் பேசுறாரு, அவங்க எங்க அப்பா எப்போ நிறைய பேச மாட்டாங்க. ஆமா அவங்க ரொம்ப பேசவே இல்ல. திருவண்ணாமலையில இருந்து எப்படி நீங்க ஆரோவிலுக்கு வந்தீங்க? நான் என் ஃப்ரெண்டோட வந்தேன் இங்க விசிட் பஸ்ல நினைக்கிறேன்ல. பஸ்ல தான். அப்புறம் என்ன வந்து பிக்கப் பண்ணுவாரு 6 மணிக்கு காலையில. அப்ப போன் கூட கிடையாது. அவருக்கு தெரியும் நான் 4 மணிக்கு அங்க இருந்து கிளம்ப, நான் கரெக்டா கிளம்பிடுவேன். அந்த விஷயம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம். பட் இப்ப நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கு. அதை நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேனே, நிறைய முறை யோசிக்கிறேன். போஸ் எல்லாம் கிடையாது, அந்த கண் கூட ஒரு பேசுவோம் பாரு, அங்க உட்காந்துக்கிட்டு மியூசிக் வாசிப்பாரு, ஒரு தமிழ் சாங். அவரோட பர்த்டேக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணேன். எங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். நான் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். அப்போ அங்க உட்காந்துக்கிட்டு அவர் பர்த்டேக்கு பாடுறாரு. அங்க பாடும்போது நம்மளை பாக்குறாரு. அப்படி ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் மேரேஜ் பத்தி பேசணும். மேரேஜ் முடிஞ்சிருச்சு பச்சையம்மன் கோயில் செஞ்சில. Not one person can do. You need different energy. So deeper தான் நிறைய தான் போட்டுச்சு. எங்க பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ், எங்க மியூசிக், இந்த ஃபார்ம், இந்த அதெல்லாம் வளர்ந்துச்சு டீப்புக்காக தான். டீப்பா இல்லாம நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. lovely couple கிருஷ்ணா சார் அண்ட் தீபாக்கா. ஹாய். வணக்கம். வணக்கம். ரொம்ப அழகா பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் ஆளுங்க பண்ண மறந்த விஷயத்த கூட அவர் பண்றாரு அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு இதை பண்றதுக்கு? ஹவ் ஹாப்பி ஆர் யூ? உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, இல்ல வாட் இஸ் யுவர் ஒபினியன் ஆஃப் டூயிங் திஸ்? எப்படி இருக்கு உங்களுக்கு? raison d'être, no friendship, the meaning of life gives a deep meaning. ஒரு திருப்தி, சந்தோஷம், திருப்தி, ஒரு சந்தோஷம். நம்ம பூமி தேவ் கூட இப்படி லிவ் பண்ணுங்க. நம்ம சாப்பாடு கொள்ளையிலேருந்து வரோம். நிறைய ஆள் நம்ம வேலை அப்ரிஷியேட் பண்ணுங்க. பின்னாடி தான் எவ்வளோ நம்ம கலாச்சாரம், we giving focus to that, இது ரொம்ப முக்கியமான வேலை. ஒரு திருப்தி இருக்கு. தீபாக்கா, உங்களுக்கு எப்படி இருக்கு சார் கூட இருக்கிறது? பிகாஸ் அவர் வந்து பாருங்களேன், செருப்பு கூட போடாம அங்கேயே நடக்கிறாரு, அவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யறாரு. மேனேஜிங் a lot of things with lot of love, of course. எப்படி இருக்கு இதை பாக்குறதுக்கு? சில சமயம் சந்தோஷமா இருக்கும், சில சமயம் இரிட்டேட்டா இருக்கும். அப்படியா? ஏன்னா as a wife-ஆ நான் எப்பவும் அங்கே இருக்கிறாரு, அதனாலயே நிறைய இது வரும். பட் ஓகே, அவருக்கு பிடிச்ச விஷயம் அவர் பண்றாரு, அதனால ஓகே, அட்லீஸ்ட் அவராச்சும் சந்தோஷம் இருக்கும். So how did this அழகான ஒரு ஜர்னி started? எப்படி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்க? How did this beautiful relationship happen? பொருள் நாள் ஒரு பாட்டி இருந்தது நம்ம வீட்டுல. ஓகே, இந்த இடத்துல? இங்கதான் இந்த ஒரு நிருப்பு பண்ணிச்சு, மியூசிக் பிளே பண்ணிச்சு. அப்போ நான் டீப்பா மீட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் she came and stayed here, we started இந்த கஃபே தான் ஆரம்பிச்சிச்சு. அப்போ லவ் மேரேஜ். அதுக்கு 1 year கழிச்சு நாங்க கல்யாணம் பண்ணிச்சு. 1 yearக்கு அப்புறம் கல்யாணம் மீட் பண்ணி 1 year கழிச்சு கல்யாணம் பண்ணோம். ஆமா 1 year கழிச்சு. எப்படி அவங்களுக்கு சாருக்கு ஓகே சொன்னீங்க? தலையாச்சிச்சு. எப்படி சொன்னீங்க? இப்படி சொன்னா தெரியல. என்ன கேட்டா நான் கர்மான் தான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க மாமனா இப்பதான் இறந்துச்சு ஒரு 8 மாசம் முன்னாடி. ஆமா, தங்கமான மனசு எங்க மாமனை. ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க நம்ம கூட தான் இருந்தது ரொம்ப வருஷம். கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க அப்பா என் கூட தான் இருந்தாரு. ஆமா, அப்போ நான் அவங்க கல்யாணம் நான் கேட்டேன், என்னங்க நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சரி, அவர் எங்க வீட்டுல வந்து பொண்ணு நான் சொன்னேன், அவர் நாங்க கல்யாணம் பண்றோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு பிறகாடு வீட்டுல வந்து எல்லாரும் எங்க அத்தை எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும் போது சொன்னாங்க. வீட்லயும் நான் பேசிட்டேன். எங்க அப்பா கிட்ட இவர் பேசும்போது தமிழ் தான் பேசினாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சது என்னன்னா அவர் தமிழ் பேசுற விஷயம். அப்போ பதில் அவங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. இந்த மனுஷன் தமிழ் பேசுறாரு, அவங்க எங்க அப்பா எப்போ நிறைய பேச மாட்டாங்க. ஆமா, அவங்க ரொம்ப பேசவே இல்ல. அவங்க தலையா இருக்குடா சொல்லுவாங்க. ஆனா தங்கமான மனசு எங்க மாமனார். ரொம்ப ரொம்ப முருகேசன் பேரு. அவங்க பூகாரா திருவண்ணாமலையில.
அவங்க பஜார் கறக்குறங்க, பூ மாலை பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளான ஆர்ட்டு. பட் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரேட் தமிழ் பர்சன், தமிழ் மேன், பியூட்டிஃபுல் பர்சன். திருவண்ணாமலையில இருந்து எப்படி நீங்க ஆரோவிலுக்கு வந்தீங்க? நான் என் ஃப்ரெண்டோட வந்தேன் இங்க விசிட் பஸ்ல நினைக்கிறேன்ல, பஸ்ல தான். அப்புறம் என்ன வந்து பிக்கப் பண்ணுவாரு 6 மணிக்கு காலையில. நான் அங்கிருந்து 4 o'clock பஸ் ஏறிடுவேன். நான் அதாவது ஆஃப்டர் ஒரு 6 month நாங்க மீட் பண்ண முதல்ல மீட் பண்ணது வேற விஷயம். 2வது மீட் பண்ணும்போது நான் இங்க வரணும் வாலண்டியர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது 6 மணிக்கு வந்துருவாரு பஸ் ஸ்டாண்ட்ல. முன்னெல்லாம் இங்க டோல்கேட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அங்க கொஞ்சம் தூரத்துல 6 o'clock வந்துருவாரு. அப்ப போன் கூட கிடையாது. அவருக்கு தெரியும் நான் 4 மணிக்கு அங்க இருந்து கிளம்புவேன், நான் கரெக்டா கிளம்பிடுவேன். அந்த விஷயம் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம். பட் இப்ப நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கு. அதை நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேனே, நிறைய முறை யோசிக்கிறேன். இப்போ நிறைய விஷயம் வந்துடுச்சு. பட் அந்த மூமெண்ட் போன் கிடையாது. ஓகே, இப்ப இங்க வந்தாச்சு அங்க வந்தாச்சு சொல்ல முடியும். அப்ப போனே கிடையாது. நானும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. லேண்ட்லைன் மட்டும் தான். அது இப்ப நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்களை ப்ரொபோஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எப்படி ப்ரொபோஸ் பண்ணாங்க? ப்ரப்போசல்லாம் கிடையாது. அந்த கண் கூட ஒரு பேசுவோம் பாரு, அங்க உட்காந்துக்கிட்டு மியூசிக் வாசிப்பாரு, ஒரு தமிழ் சாங். அவரோட பர்த்டேக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணேன். எங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். நான் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். அப்போ அங்க உட்காந்துக்கிட்டு அவர் பர்த்டேக்கு பாடுறாரு. அங்க பாடும்போது நம்மள பாக்குறாரு. நமக்கு தெரியுது, நம்ம பொம்பளை பிள்ளை எல்லாம் தெரியும்ல, பாக்கலனாலும் பாக்காத மாதிரி இருப்போம் இல்லையா? அப்போ தெரியுது. அப்புறம் நாங்க செகண்ட் டே எங்க ஃப்ரெண்ட்ஸோட பீச் போகும்போது அதே ஆக்சிடென்டா அவர் அங்க வந்தார். அப்ப செகண்ட் மீட்டிங். நான் ஒரு வாரம் அங்க ஆரோவில்ல இருந்தப்போ 3rd மீட்டிங்கும் ஹேப்பன் ஆச்சு பீஸாரியால. அது 3 நாள் தொடர்ந்து நாங்க மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது ஆக்சிடென்ட் தான் ஆக்சுவலி. அப்புறம் அவர் இன்வைட் பண்ணாரு. 3வது முறை பார்க்கும்போது வாங்க எங்க ஃபார்ம் விசிட் பண்ணுங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ லஞ்சுக்கு இல்ல வாலண்டியர். அப்போ கேஃபே எல்லாம் ஓப்பன் இல்ல. அப்புறமேட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஓபன் பண்ணுச்சு. அப்போ வந்து மீட் பண்ணோம், அப்புறம் பேசணும். அப்புறம் நான் வந்து வாலண்டியர் மாதிரி இங்க இருந்துச்சு ஒரு 3 months. அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் கேஃபே. அதுக்கப்புறம் ஒரு 3 month போச்சு. அப்படி ஒரு 6 monthக்கு அப்புறம் மேரேஜ் பத்தி பேசணும். மேரேஜ் முடிஞ்சிருச்சு. பச்சையம்மன் கோயில் செஞ்சில, இங்க திருவண்ணாமலை போற வழியில இருக்கு. ஃபாரஸ்ட் உள்ள வாக் பண்ணி போகணும். 3 மணி நேரம் வாக் பண்ணி போகணும் அது உள்ள கோயிலுக்கு. ஆனா அது ஏன் நாங்க அங்க சூஸ் பண்ணோம்னா, நாங்க அடிக்கடி பௌர்ணமிக்கு அங்க போவோம் நைட்ல. ஒரு குரூப் இருக்கு இங்க ஆரோவில்ல. அந்த ஃபாரஸ்ட் போயிட்டு எங்க அத்தை வீட்டு குலதெய்வம் அது உள்ள போவோம். அதனால நாங்க நினைச்சிட்டோம் கல்யாணம் பண்ணா இங்கதான் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே ஹேப்பன் ஆச்சு. ஆரோவில்ல இருந்து ஒரு 20-30 பேர் நடந்து வந்தாங்க. 2 days டென்ட் மாதிரி போட்டு தங்கி அப்புறம் ஒரு குரூப் பஸ், அப்புறம் ஒரு குரூப் சைக்கிள். எங்க சைடுல இருந்து திருவண்ணாமலையில இருந்து ஒரு பஸ், ஒரு திருவிழா மாதிரி தான். நல்லா இருந்தது. டிஃபரெண்டான கல்யாணம். இப்போ பேசினா கூட ஆரோவில்ல எங்க கல்யாணம் பத்தி பேசுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கல்யாணம் ஜாலி, வெரி ஜாலி டைம். இந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி இருக்கு? அவே ஃப்ரம் திஸ் நாய்ஸி பிஸி. நீங்க திருவண்ணாமலை ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு வந்து அங்க அந்த பிஸியான ஒரு பஸ் ஓடி டிராஃபிக் அது இதெல்லாம் இருந்த இடத்துல இருந்துட்டு யூ ஆர் ஹியர் இன் a peaceful place. இங்க இது எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த டிரான்சிஷன் எப்படி பாக்குறீங்க? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் சம்டைம் எனக்கு ஃபேமிலி ஞாபகம் வந்துடுச்சுன்னா திருவண்ணாமலைக்கு போயிடுவேன். அப்படியா? ஒரு 1 week இருந்து திரும்ப வந்துடுவேன். 1 week மேல என்னால அங்க இருக்க முடியாது. ஏன்னா இந்த இடம் ஒரு நாள் வந்ததுக்கே உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் இங்கே ஒரு 16 வருஷம் வாழ்ந்துட்டேன். மிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த இடம், இந்த பிளேஸ், குவைட் அந்த மாதிரி பிடிக்கும். மரம் உங்களை வந்து நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது அழகா அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் ஜஸ்ட் பீயிங் தேர் இன் எவ்ரி மூவ். நீங்க என்ன பண்ணாலும் ஓகே அவருக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பண்றாங்க, அவங்க என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவபிள் ஒரு பர்சனா இருக்காங்க. ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் தீபாக்கா டு யூ இன் யுவர் லைஃப்? தீபா ரொம்ப முக்கியமா தான். என்ன சொல்றீங்க? அது நான் எங்க பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ், எங்க மியூசிக், இந்த ஃபார்ம், இந்த அதெல்லாம் வளர்ந்துச்சு தீபக்காக தான். தீபா இல்லாம நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் வளர்ந்துச்சு. We started not like that. It's சக்தி. அதுமா அது ஒரு எனர்ஜி பின்னாடி இருக்கு. அப்படியா? அது என்ன சக்தி? சக்தி தான். ஒரு விஷயம் மூவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பவர் வேணும். அவங்க இருக்கு, பட் அது மூவ் ஆகுறதுக்கு ஒரு சக்தி. அது எங்க மாமியார் தான் எனக்கு சொன்னாங்க. உண்மைதான். அந்த ஹோட்டல் நாங்க 2 பேர் ஆரம்பிச்சாச்சு. அது டெவலப் பண்ணதுக்கு you need not one person can do. You need different energy. So டீப்பா தான் நிறைய தான் போட்டுச்சு. இந்த ஃபார்ம், இந்த கஃபே, ஃபெஸ்டிவல் அவங்க தான்
big boss. நம்ம பெரிய ஃபெஸ்டிவல்ங்கிறது 1500 people music festival. வருவாங்களா இங்க? இங்கதான் நிறைய அவங்க தான் ஆர்கனைஸ் ஒரு 7 பண்ணுவாங்க. ஃபெஸ்டிவல் பண்ணிருக்கோம் நாங்க. ஓகே, இயர்லி ஒன்ஸ் நடக்குமா? முன்னாடி பண்ணியாச்சு, இப்போ ஒரு 2 இயர்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இல்ல போன இந்த வருஷம் பண்ணியாச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் லேட்டா பண்ணோம். Yeah, this year we did in February. நல்லது. அதே மாதிரி வெப் சீரிஸ்ல எல்லாம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்படியா? Are you into acting also? வெப் சீரிஸ் இன்னும் ஆரம்பிக்கல, பண்ணோம். நான் நிறைய தியேட்டர் பண்ணியாச்சு. தியேட்டர் நம்ம இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. we have done ஷேக்ஸ்பியர், மொலியர், பின்டர், அப்போது கொஞ்சம் மியூசிக்கல்ஸ், இந்த மாதிரி மியூசிக்கல் நிறைய பண்ணிச்சு. பட் இப்போதான் ஆரம்பிக்க போகிறான் நினைக்கிறேன். I hope. சார், ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போவே ஒரு பாட்டு பாடி அவங்கள வந்து அழகா இம்ப்ரெஸ்லாம் பண்ணீங்க. சோ பாட்டு உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்திருக்கு. அண்ட் இப்போ கூட மியூசிக் பேண்ட் எல்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. So tell me about your music band. So the music நாங்க ஆக்சுவலி மீட் பண்ணும்போது அந்த மியூசிக் பேண்ட் ஆரம்பிச்சிச்சு. இந்த சேம் இயர் 2006 எமர்ஜென்ஸ். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இங்கிலாந்து போயிடுச்சு, பெரிய ஃபெஸ்டிவல், கிளாஸ்டன்பரி ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் நமக்கு ப்ளூ ஃப்ராக் ரெக்கார்ட் லேபிள் கூட சைன் பண்ணியாச்சு. அப்புறம் அமெரிக்கா போயிடுச்சு கான்சர்ட். அப்போ நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபார்ம் தான் நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாங்க இந்த மியூசிக்கு. த மியூசிக் ஹஸ் கம் ஃப்ரம் த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த ஃபுட், நம்ம நேரட்டிவ், நம்ம கலாச்சாரம் மாதிரி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த சாப்பாடு சாப்பிடணும், நம்ம உணவும் சாப்பிடணும். அப்போது ஸோ இப்போ தான் 4வது ஆல்பம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போது நிறைய ஜகிள் பண்ணோம். கேஃபே, ஒர்க் ஷாப்ஸ், எஜுகேஷன், ஃபார்மு, மியூசிக். பட் அதுதான் இன்ட்ரெஸ்ட். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு this way. இப்போ ஒரு கிரவுட் ஃபண்டிங் விஷயம் that you're doing இல்ல right now, அது எதுக்காக, என்ன விஷயம்? அது 4வது ஆல்பம். நாங்க இப்போ கிரவுட் ஃபண்டிங் அந்த அளவு நான் நினைக்கிறேன் இந்தியால அந்த அளவு பெருசா இல்ல, அதனால அந்த அளவு known இல்ல. இட்ஸ் நாட் known. ஆனா கிரவுட் ஃபண்டிங்னா உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தாலும், சப்போஸ் ஒரு கம்ப்யூட்டர் கேம் ரைட் பண்ண, இல்லைன்னா ஒரு மியூசிக் ஆல்பம் ரெக்கார்ட் பண்ணா, ஓ மேபி நீங்கள் ஒரு ட்ரிப் போனால் அண்டார்டிக் பெங்குவின் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, எனக்கு தெரியாது. அது ஒரு க்ரௌட் ஃபண்டிங். ஒரு நிறைய காசு தேவை. அப்போது ஒரு நிறைய ஆள் கேட்குறான், கொஞ்சம் காசு. அப்போது ஒரு 1000 பேர் தெரிஞ்சுன்னா ஆள் ஒரு 100 ரூபாய் கொடுக்குன்னா ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குது. அதேமாரி நம்ம ஆல்பம் தான் நமக்கு ஏற்கனவே 20% வாங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தேவை தான். ரெக்கார்டிங், மிக்சிங், மாஸ்டரிங், transport, hotels, musicianuக்கு. So we are in that process. அது ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இண்டிகோகோ நம்ம பிளாட்ஃபார்ம் பேர். இண்டிகோகோ நம்ம க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். அப்போது அங்கே மக்கள் தான் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அப்போ ஒரு கிஃப்ட்ஸ் இருக்கு, ஆல்பம் ரிலீஸ், நம்ம மீட் அண்ட் கிரீட், கான்சர்ட் இருக்கு. இந்த மாதிரி ப்ரைவேட் பர்சனலைஸ் சாங், ப்ரைவேட் கான்சர்ட், அங்கே தான் நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம். அவங்க தான் சின்ன சப்போர்ட் கொடுக்குறோம். ஓகே, ஒரு நல்ல காஸ்க்காக ஒரு சின்ன சப்போர்ட் எல்லாரும் பண்ணா. நான் நினைக்கிறேன் இந்தியாவில் இந்த க்ரௌட் ஃபண்டிங் பிக்கப் பண்ணால் சூப்பராக இருக்கும். நிறைய ஆள் தான் இட் குட் பி a wonderful thing in India. Yeah, for many people. அவங்க ஒரு மணி இல்லாத ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம உதவி பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆமா. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. தீபாக்கா, தேங்க்யூ. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சந்தோஷம். எஸ், திருப்பியும் நாங்க இன்னொரு நாள் விசிட் பண்றோம். வாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.